வாழ்க ஐயா வளமுடன் வாழ்க மதன் வளமுடன் குமார். ஐயா. ஐயா நான் வாழ்க வளமுடன். கொஞ்சம் கொஞ்சம் கேட்ட முடிஞ்சது. நீ கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சிங்க. நிகழ்வு. ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. சொல்றதெல்லாம் மக்கள் பயனடைந்து நோயற்று இருந்து சொக்கலிங்க திட்டு 100 வருடம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த ரொம்ப பயணம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல அற்புதமான நிகழ்ச்சி. எப்பெல்லாம் மகிழ்ச்சி. முடியுதோ நான் இது பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் என்ன சரிங்க, சொல்ல நினைச்சேன்னா ஒண்ணே ஒண்ணு, நீங்க சொல்ற கருத்துக்களை பாருங்க. சரிங்க. 3 மந்திரங்கள் தான் முக்கியங்க வியாதி வராத இருக்கிறதுக்கு. அதுக்கு என்ன வேணும்னா உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அருமை. இந்த 3 3 மந்திரங்களை உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அருமை. அந்த 3 மந்திரங்களை 3 உணர்வுகளை உயிரை காக்கின்ற என்ற உணர்வுகளை சொக்கலிங்க 55 வருடத்துக்கு முந்தைய மகரிஷியோட நான் பேசியிருக்கேன். அது 3 மந்திரங்களாக மாற்றிக்கொள்ள. அதான் நீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 3 மந்திரங்கள் என்னன்னா எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்கள் வைத்துக் கொண்டால் எண்ணம், உணவு, உடற்பயிற்சி இது 3மே வச்சுக்கணும். சில பேர் நல்லா சாப்பிடுறாங்க, உடற்பயிற்சி செய்யறது இல்ல. நீங்க ரொம்ப அருமையான கருத்துக்களா சொல்லிக்கிட்டே வந்தீங்க. இந்த 3 மந்திரங்களை வச்சுக்கிட்டு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. சில பேர் 3 வேளை சாப்பிடுறாங்க, சில பேர் விழிச்சிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்பிளிட் பண்ணி வந்து சாப்பிடுறாங்க. அப்படி கூட நீங்க சொன்னீங்க, ரொம்ப அருமையான கருத்து. பசித்த பிறகு புசிக்க வேண்டும். பசிக்கு மட்டும் சாப்பிடுனாங்க, ருசிக்கு சாப்பிட்டா சொக்கலிங்கிட்டு வந்துதான் தீரணும். அதுலயும் மாற்று கருத்து இல்லை. எதுக்கு சொன்னா ஒரு வேளை சாப்பிடுறவன் வந்து உண்மையாகவே வந்து அவன் என்ன ஆகிறான், யோகி ஆகிறான். 2 வேளை சாப்பிடுறேன் உடல் நலத்துடன் இருக்கின்றான், அதான் போகி என்றோம். 3 வேளை சாப்பிடுபவன் ரோகினா வியாதிகள் வந்து விடுகின்றது. 4 வேளை சாப்பிடுபவன் துரோகியாவே மாறிவிடுகிறான். கருத்தரங்களை சொன்னீங்க. சோ பணம் குறைந்து விட்டது, என்னால் 2 வேளை தான் சாப்பிட முடியுதுன்னு ஒருத்தன் சொன்னானா அவன் 10 வருடம் கூடி வாழ்கின்றான். இன்னும் 7 ஐட்டம் சொக்கலிங்க ஒரு வேளை தான் சாப்பிட முடியுதுன்னா 100 வருடம் கடந்து வாழறான். சோ அதெல்லாம் நீங்க ரொம்ப அருமையா சொல்லி ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. ரொம்ப உங்க வாழ்த்துக்கள். நீங்க ஒரு கார்டியாலஜிஸ்டோட அருமையா சொல்றீங்க. நான் வந்து சயின்ஸை இன்வால்வ் பண்ணி பட் இதெல்லாம் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. மதன் நம்ம மக்களுக்கு புரிய வைத்துட்டு தான் இருக்கும் தவிர, அதான் அடிக்கடி சொல்றேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீடுன்றேன். அதனால எதுவுமே மக்கள் வந்து தானே வரவழைச்சுக்கிறாங்க. ஒவ்வொன்னும் வரவழைச்சு ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையான கருத்து. சயின்டிபிக்கா கொஞ்சம் இதுவா இருக்கலாம். இந்த மாரடைப்பு இந்த வரதை ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஒன்னாவது உங்களுக்கு நிறைய டாக் கொடுக்கணும்னு பாக்குறேன். கொஞ்ச நேரம் பேசுங்கய்யா. அது இல்ல, நீங்க உங்க பேச்சுக்காக தான் வந்தேன். அற்புதமான நிகழ்வு. மக்கள் பயனடையணும். இப்பெல்லாம் பாக்குறேன் 20, 25 வயது ஆண்கள் பெண்கள் 2 நிமிடத்தில் இறந்துறாங்க இந்தியாவில் மட்டும். இந்தியால 70 வயதுக்கு வந்த பிறகு வந்த ஹார்ட் அட்டாக். வசதியை பெற்ற மனதில் இருக்கின்ற அமைதியை இழக்கும் பொழுது 2 நிமிடத்தில் இறந்துடுறான். அதுவும் ஒண்ணு சொன்னா பயந்துட போறாங்க நம்ம உறவினர்கள், நண்பர்கள், மன்றத்தின் ஆட்கள்லாம். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு இந்தியாவில் மட்டும் 90 பேர் இறக்குறாங்க. இதற்கு அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மனவளக்கலை மகரிஷியுடைய அவர் சொன்ன கருத்துக்களை கேட்டு மகிழ்ச்சியுடன் இருந்தால் போதாது, தெரிந்து கொண்டால் போதாது, அதை நாம் கடைபிடிக்க செய்ய வேண்டும். அதான் நீங்க ரொம்ப அருமையா பண்ணி எல்லாமே செய்யணும். அப்படிதானே நம்ம நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும் சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மாரடைப்பு என்ற 2 மில்லிமீட்டர் ரத்த குழாயில் 3 காரணங்கள் தான் மாரடைப்பு. எதுக்கு 20, 25 வயசுல வருதுன்னா, ஒண்ணு ரத்தத்தில் அனைவருக்கும் கொலஸ்ட்ரால் இருக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்குவதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கொலஸ்ட்ரால் எடுத்துட்டா இதே நின்றுடும், பிரெயின் எல்லா உறுப்புகளும் நின்று விடும். அது ரத்தத்தில் இருக்கின்ற வரை. எப்பொழுது ஒருவனுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருகின்றதோ, மனவளக்கலையை பயின்று கடைபிடிக்க தவறிவிட்ட எதிர்மறை எண்ணங்கள் வேணும்னா இந்த கொலஸ்ட்ரால் போய் ரத்த குழாயில படியுதுங்க. அதுதான் நம்ம அத்ரோஸ்க்ளரோசிஸ் சொல்றோம். அது வந்து 25 வயது இருக்கிற ஆண்கள் பெண்கள் மாரடைப்பு போறதுக்கு அது காரணம் கிடையாது. அப்ப ரத்த குழாய் படியவே படியாது கொலஸ்ட்ரால். ஆனால்
அந்த ரத்த குழாயில் சின்ன ஒரு கீறல் மாதிரி ஏற்படும். டென்ஷனா இருக்கிறது, கவலைப்படுறது, அக்யூட்டா ஒரி பண்ணும் பொழுது அந்த ரத்தம் அந்த இடத்தில் உறைந்து விடுகிறது. த்ராம்போசிஸ். ரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. இது 3 தாங்க ஹார்ட் அட்டாக். ரத்த குழாய் அடைப்பு, ரத்தம் உறைதல், ரத்த குழாய் சுருங்குதல். அது 3ம் 2 மில்லிமீட்டர் ரத்த குழாய் நடக்குது இதயத்துல. இதுதான் மூளையிலும் சரி எல்லா உறுப்புகளும். இந்த 3 மாற்றங்களையும் 100க்கு 100 தடுக்க முடியும். ஒரு மனம் வைத்து சொக்கலிங்கம் சொன்ன நீங்க சொல்லிக் கொண்டிருக்கின்ற மகரிஷி சொன்ன 3 மந்திரங்கள். எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. மகரிஷி என்கிட்ட கேட்டார், சொக்கலிங்கம் நீங்க இவ்வளவு பிஸியா இருக்கே சொக்கலிங்கம், நீங்க தியானம் பண்றீங்களான்னு கேட்டா, நான் தியானம் பண்றது இல்லைங்க ஐயா. என்ன ஏன் சொக்கலிங்கன்னாரு. நான் அவரிடம் சொன்னது என்ன தெரியுமாங்க மதன்? அவரிடம் சொன்னேன், ஐயாவிடம், நான் வாழ்க்கையே ஒரு தியானமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்களிடம் பேசுவது நான் தியானத்துடன் பேசுகின்றேன். நம்மிடம் இருப்பதை மற்றவர்கள் கொடுப்பதுதான் வாழ்க்கையின் ரகசியம், சிந்தனை, தியானம் எல்லாமே. அதான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க பயணம் அற்புதமா தொடரணும். மக்கள் அனைவரும் பயன்படணும். நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் இருக்குதுங்க. நன்றி, என் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க உங்களை எல்லாம் பார்ப்பதில், சந்திப்பதில். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மதன். மிக்க மகிழ்ச்சிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. குறிப்பாக ஒரு தாரக மந்திரத்தை ஐயா கொடுத்திருக்கிறாங்க. உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. மகரிஷி கொடுப்பாங்க உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். அது மாதிரி ஐயா அவங்க உணவு, உணர்வு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, உடற்பயிற்சி. ஐயாவெல்லாம் பேசுறப்ப எனக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஐயா வந்து இன்னைக்கு இந்த உடற்பயிற்சி, மனவளக்கலையினுடைய மேன்மை இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய மகரிஷி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு தான் நாம சொல்லணும். மகரிஷி அவங்க நமக்கு கிடைச்ச கிஃப்ட், ஐயா நமக்கு கிடைச்ச கிஃப்ட். அந்த விதத்துல ஐயா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணணும். மதன், நீங்க சிறப்பா மக்களுக்கு சென்றடையணும்னு நினைச்சு முயற்சி பண்றீங்களே? நிச்சயமாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அனைவருக்கும் ஒன்று, நம்ம உறவினர்கள் அனைவரும், உங்களை அனைவரும் நான் உறவினரா பார்க்கின்றேன் இந்த அரங்கத்தில். அதான் மகரிஷி சொல்லுவாரு, உறவினர்கள் அனைவரையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், நண்பர்கள் அனைவரையும் உறவினர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்றான். நீங்க எல்லாம் என்னுடைய உறவினர்கள் தான் என்று சொல்லி, முக்கியமா ஒரே ஒரு கருத்தை சொல்றேங்க. வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வேண்டும். நிறைய பேர் அமைதியை தேடி போயிட்டு இருக்காங்க மதன். பயணமே அமைதியுடன் செல்ல வேண்டும். நிறைய கேள்விகள் அற்புதமான ஆன்சர் பண்றீங்க. எனக்கு டைம் எல்லாம் இருந்தா மொத்தமே இருக்க முடியும். இருந்தாலும் உங்க இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டு இருந்து இணைந்திருப்பதே எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதைவிட முக்கியம் விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி. அது எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்து மக்கள் அனைவரும் பயன்பட செய்ய வேண்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். டாக்டர் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? மதனையா சொல்லுங்க கேளுங்க. ஐயா முதல்ல வாழ்த்திட்டு கேளுங்க. சரி, வாழ்த்துறது எல்லாமே இருக்கட்டும், கேள்வி கேட்கட்டும். வாழ்த்துறது நம்ம சொல்லாதே வாழ்த்திட்டு இருக்காங்க. சரி, மகிழ்ச்சி. கேள்விக்கு வாங்க. ஐயா, என்னன்னா எனக்கு வந்து அவ்வளவு பசிக்கிறது கம்மியா இருக்கும். ஒரு நேரம் கூட சாப்பிட்டுட்டு இருப்பேன், சில நாட்கள்ல சாப்பிட பசிக்கவே மாட்டது இருப்பேன். ஆனா வந்து நிறை கம்மியாகுதுங்கய்யா. அப்போ என் உடம்புல இருக்கிறது ஃபெட் வந்து யூஸ் ஆகி தானே நிறை குறையுது. சோ அதனாலயே எடை குறையிறதாமா? நான் பசிக்காதுங்கய்யா, பெருசா சாப்பிடாம கூட என்னால இருக்க முடியும். ஆனா வந்து என்னுடைய எடை குறையுது. எவ்வளவு எடை இருக்குதுமா? இப்ப 46. அதனாலயே பயத்துல நான் சாப்பிட வேண்டி இருக்குது. இல்ல, அப்படி கிட்ட கூடாது. ஒன்னே ஒண்ணு சொல்லு, என்கிட்ட வர 100க்கு 99, 100க்கு 100 நோயாளிகளுக்கு சாப்பாட்டு குறை, எடை குறைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எடை குறைவாக இருப்பதே உனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால வந்து நீ எடை குறைஞ்சு வருத்தப்பட்டு, அந்த வருத்தத்தினால பிரச்சனைகள் வரும் தவிர, பாக்குறவங்க எல்லாம் உன்னை சொல்லுவாங்கம்மா எடை போடுன்ட்டு. உன்னை சீக்கிரம் அனுப்புறதுக்காக சொல்ற வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள்.
எடையை நீங்க ரெண்டு வச்சுக்கணுமா. உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. உங்கள் உடம்புக்கு எந்த சக்திக்கு உணவு தேவைப்படுகின்றோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதும். இப்படி ஒல்லியா இருக்கிறதா நீ 100 வருடம் கடந்து வாழ போகிற. எல்லா ஞானிகளும் பாருங்க, யோகிகளா பாருங்களேன், மகரிஷியை பாருங்க, ஒல்லியா இருப்பாரு, சாப்பிடாரும் கூட தெரியும். அதனால நீங்க ஒல்லியா இருக்கிறது உங்களுக்கு பெரிய கிஃப்ட். ஆனா நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாப்பிடணும். நமக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள், மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடம்புக்கு தேவைப்பட்டதை சாப்பிட்டோம்னா அதுக்கு உடற்பயிற்சி கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வேண்டியதை சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் கூட மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா போதும். மகிழ்ச்சியற்ற நிலையில் 2 நடக்குங்க. 1 எடை குறைஞ்சிரும், மகிழ்ச்சியற்ற நிலையில் வியாதிகள் வந்துடும். அதனால மகிழ்ச்சி அதிகமா இருந்தா நிறைய சாப்பிட்டு வெயிட்டும் கூடக்கூடாது. என் நிலையிலும் நம்ம மகிழ்ச்சியா சமநிலையில் வாழறதா முக்கியமானது நினைக்கிறோமா. ஆனா நீங்க இது மாதிரி எடை குறையறதுக்கு ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், இது மருத்துவ ஆலோசனை கூட்டம் இல்லை. நீங்க வந்து சுகரை செக் பண்ணிட்டு தைராய்டு எப்படின்னு செக் பண்ணி சில டெஸ்ட்டுகள் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா அது கட்டாயம் போய்க்கலாம். அந்த போக்குற மருந்து கூட சில நாள் சாப்பிட்டா போதும். மனவளக்கலையில் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அது எல்லாமே தானாவே சரிப்படுத்திட முடியும்மா. நீங்க வந்து மருத்துவரை கேளுங்க, சென்னைக்கு வர முடியுதுன்னா வாருங்க. இல்ல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நீங்க? நான் ஸ்ரீலங்கால, நான் சாயிரம் ஆத்மஸ்ரீ பேசுறேனுங்க ஐயா. ஓ, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அங்க டாக்டர் அவர் கேட்டுட்டு நான் ஸ்ரீங்கலாம் நிறைய தடவை வந்திருக்கேம்மா. மீட்டிங் நீங்க வந்திருப்பீங்கன்னு தெரியாது. நீங்க ஒண்ணுமே இல்லை, நான் உங்களை நேரவே பாத்துருக்கேனுங்க ஐயா. அங்கட மகர்ஷி மங்கலம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்க ஐயா, இதயம் காக்க புத்தகம் வெளியிட்டீங்க, அப்போ நான் நேரவே ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, மனவளக்கலையால் மதன் உலகமே இணைஞ்சு இருக்குது. மதன் நம்மளே எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்கோம் பாத்தீங்களா. நீங்க வந்து ஒரு டாக்டர் செக் பண்ணிக்கிட்டா போதுமா. தைராய்டு, உங்களுடைய சுகர் செக் பண்ணி அதுல ஏதாவது இருந்தா போதும், மீதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம். இல்ல அப்படி ஒண்ணும் இல்லைங்க ஐயா. 46 கிலோ, 5'2" ஹைட். ஆனா அந்த ஒரு நேரம் சாப்பிட்டா போதும்னு சொல்றேன்ல, அப்போ சாப்பிடாம இருக்கும் போது மட்டும் எடை குறையுது, மத்தபடி ஓகே. ஒண்ணுமே இல்லை, எடை குறையல, எடை கம்மியா இருக்கிறது ரொம்ப கிஃப்ட்டுமா. அதான் சொல்ல, ஒரு வேளை சாப்பிட்டா யோகின்னு சொல்றவன் நீ 100 வருடம் வாழ தயாராகிட்டீங்க, அவ்வளவுதான். அது வந்து வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க ஐயா, வாழ்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்மா. எல்லாம் மதனை கேளுங்க, மதன் ரொம்ப அருமையா ஆன்சர் பண்ணுவாரு. நன்றிங்க, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ரொம்ப அருமையான கேள்விமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. ஐயா நீங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மதன் குமார் சொல்லிட்டு நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிடம் இருக்கிறாங்க, 5 நிமிடம். இப்ப யாரோ ஒருத்தர் 2 பேர் ஐயாட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்யா. ஐயா, ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 2014ல ஹார்ட் ப்ராப்ளம், அப்போலோல வந்து ஸ்டென்ட் வச்சிருக்காங்க ஐயா. சரிம்மா. செக்கப்ல நம்ம அது 2015ல அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து மனவளக்கலைக்கு வந்தாங்க. நான் 11ல இருந்தே இருக்கேன். அவங்க அதுக்கு அடுத்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் இதுல வெளியெல்லாம் போனா செய்ய முடியறது இல்ல. இருந்தாலும் ப்ராப்பரா வந்து உங்களை கொஞ்சம் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்கய்யா. உங்ககிட்ட ஒரே ஒரு சஜஷன் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய வாட்டி நான் இதுல ரொம்ப நாளாவே தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட பார்த்துட்டு ஒரு சஜஷன் வாங்கணும். வெளியவும் ஒரு இடத்துல ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு வைத்தியநாதன் ஒரு டாக்டர் கிட்ட நல்லா இருக்காங்கம்மா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னாங்க. உங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளா ஒரு உங்களோட இணைப்புக்கு வந்ததே நான் மதன்குமாருக்கு அனைவரும் நன்றி சொல்லணும், மகிழ்ச்சிக்கு நன்றி சொல்லணும். நீங்க எவ்வளவு லட்சம் செலவழித்து ஸ்டென்ட்டோ, பைபாஸோ, பேஸ் மேக்கரோ, ஏன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டா கூட அனைத்தும் டெம்பரரி ட்ரீட்மெண்ட் வச்சுக்கணும். பர்மனன்ட் கியூர் வந்து மனவளக்கலை இந்த 3 மந்திரங்கள் தான்மா. இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளவு வயதாகுதுமா? 47. ஒண்ணுமே வரி பண்ண, ஒன்னும் குறைந்தது இன்றையில இருந்து 50 வருடம் 97 வயசு வரைக்கும் வாழ முடியும். இது வந்ததுக்கு காரணம் மனதில் அழுத்தம் வந்துடுச்சு. மறுபடியும் கஷ்டப்பட்ட மறுபடியும் வந்து நம்மளுக்கு அவங்க வந்ததே எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா வந்து சைலண்டா வந்துரு, அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். தெரியவே தெரியாது. வீட்லயேதான் இருந்தோம். எந்த இதுக்கும் டாக்டர் கிட்டயும் போனோம், ஃபீவர்னு சொல்லி போனோம். நீங்க எங்க இருக்கீங்கம்மா மாதேஸ்வரி? திருவெற்றியூருங்கயா, திருவெற்றியூர். ஒண்ணுமே இல்ல, இது வந்ததுக்கு கூட கடவுளுக்கு நன்றியை சொல்லணும். ஏனெனில் இனிமேல் வாழப்போற வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு ஒரு அறிவுரையா வச்சுக்கிட்டு
மனவளக்கலைய படி பிரகாரம் இருந்தோம்னா நம்ம 90 வயசு கட்டாயம் கடந்து வாழ முடியும். இது வந்துருச்சுன்னு நினைச்சு கவலைப்பட்டு வச்சுக்க மறுபடியும் ஒரு அட்டாக் வந்துடும். வந்தது மட்டும் அவருக்கு என்ன பாசிட்டிவா உள்ள விட்டாலுமே அவருக்கு லைட்டான அது ஒரு பயம் இருந்துட்டே இருக்குங்கய்யா. எவ்வளவு பயம் இருக்கக்கூடாது. அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். பயம் ஒன்று இருந்தா அது உங்களை கொண்டு விடும். நீ ஒண்ணுமே இல்லம்மா, நீங்க நேர்ல காமிச்சுக்க மாட்டேன். ஆனா லைட்டான ஒரு இது இருக்கு. என்னுடைய நம்பரை மதன்குமார் கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. வெண்ணை போட சொல்லட்டுமா மதன்குமார்? என் நம்பரை சொல்லட்டுமா? சொல்லுங்க. 98410 ஓகேங்க 9 ஓகேங்க 1717. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது நான் முக்கியமா ஏன் தெரியுமா சொல்றேன், மகரிஷியே சொன்னா சொக்கலிங்க இந்த மீட்டிங்ல தான் நம்பரை கொடுத்துட்டு போய் சொக்கலிங்க அவங்க என்ன கேட்டு உன்னை கேட்கறதுக்குள்ள இதயத்துக்கு என்ன ஆகுன்னு சொன்னாங்க. அதான் மதன் கிட்ட கேட்டுக்கிட்டேன். எனக்கும் தொந்தரவா நினைக்கல. இது வியாபார நோக்கமும் கிடையாது. நம்ம சார்ந்து இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் ஒரே முயற்சி மட்டும்தான் நம்ம செய்துட்டு இருக்கோம். ஏன் மதன் ஏன் இவ்வளவு தூரம் நேரத்தை, பணத்தை, உடலை, உயிரை எல்லாம் சேர்த்தே பண்ணிட்டு இருக்காரு. மதன் செய்வதற்கு காரணம் மகரிஷி அருள் அனைவரும் கிடைக்கும். அதேதான் சொக்கலிங் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய சேவைங்கய்யா. ஆமா, அதுல நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம செய்யணும். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சமுதாயத்தை காப்பாற்றணும். நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். கட்டாயம் ஒண்ணு ஒரே பண்ண வேணா உங்க வீட்டுக்காரர் சொல்லுங்க, 100க்கு 100 குணப்படுத்த முடியுமா, கவலைப்பட வேண்டாம். சரி, இன்னொரு 2 நிமிடம். வாழ்க வளமுடன். இன்னும் 2 நிமிடம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க கேள்வி கேட்கலாம். கவிதா அம்மா அவர்கள். சொக்கலிங்கம் ஐயா உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரோட ஹேண்ட் டவுன் பண்ணிட்டோம் எங்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு இருந்தங்காட்டி. சொக்கலிங்கம் ஐயா கிட்ட கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா விஜயா. சொக்கலிங்கம் சொல்லுமா. நான் ஏற்கனவே உங்க கிளாஸ் நான் நேர்ல அட்டெண்ட் பண்ணிருக்கேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிமா. இதுல ஜோன்ஸ் மனவளக்கலை மன்றம் சைதாப்பேட்டையில. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிமா. சொல்லுமா, உங்க கேள்வி என்ன? நேராவும் ஒரு முறை பாத்திருக்கேன் நானு. ஆனா எனக்கு கொஞ்சம் பிபி இருக்குங்க. பிபி பாத்தீங்கன்னா 160 கிட்ட இருக்கு. சரிம்மா. அது சரி, அதுதான் உங்களை பார்க்கலாமா இல்ல வாங்கலாம். நீங்க நம்பர் வச்சீங்க. இத என்ன பாக்குறீங்களோ இல்லையோ, மதன் சொன்ன கருத்துக்கள், 3 மந்திரங்கள், இந்த 3 மந்திரங்கள் இருந்தா போதும்மா. பட் இனியும் இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன் முடிக்கிறதுக்கு முந்தி. 100 ஹார்ட் பேஷண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுங்க மதன், 95% நோயாளிகளை இந்த 3 மந்திரம் மனவளக்கலை பூர்ணமா குணப்படுத்திடுறேன். 5% மட்டும் அவங்களுக்கு நான் ஸ்டென்ட்டோ பைபாஸ் சர்ஜரியோ தேவைப்பட்டா எது வேணும்னாலும் போடுவேன். 5% தான் தேவைப்படுது. நம்ம எதுக்கு சொல்றேன்னா 5% போட்ட பிறகு அவங்களும் இந்த 95% வரணும்னா மனவளக்கலை 3 மந்திரங்கள் தான் கடைப்பிடி. பர்மனன்ட் கியூர் தடுப்பதற்கோ வந்ததை போக்குவதற்கோ 3 மந்திரங்கள் தான்மா. அதை வச்சு உங்க பிரஷர் கூட இப்ப விஜயா நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கின்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு, கவலை எவ்வளெல்லாம் இருக்குதோ பிரஷர் கூடி எந்த மருந்து கொடுத்தாலும் நான் என் நோயாளிகள் நிறைய பேர் நம்ப மாட்டீங்க. 95% நோயாளிகள் 6 மாதத்தில் சர்க்கரை வியாதிக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ ரத்த கொதிப்புக்கு மாத்திரை இல்லாத சரியாயிடுது. ஏன்னா அதுதான் மனவளக்கலையை பயின்று அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கணும். மருந்துகள் மதன் சொன்ன மாதிரி அது பர்மனன்ட் தீர்வு கிடையாது. தீர்வு நம்ம உள்ளே இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். உங்களை ஈஸியா சரிப்படுத்தலாம். ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரி, சரி. கடைசியா ஒரு கேள்வி, அடுத்த வாட்டி பேசுவோம். சரிங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு முறை எங்களுக்கு இந்த லைவ் கிளாஸ் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. நான் பண்றேன். டைம் பார்த்துட்டு சொல்றேம்மா. ரொம்ப நன்றி. மதன் செய்யற சர்வீஸ் எல்லாம் பயன்படுத்துங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன் மதன். நிச்சயமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுமா, சொல்லுங்க. தங்கம் யாரோ ஒருத்தர் ஓபன் பண்ணுங்க. நக்குலாமா வாழ்க வளமுடன்.
ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க்கொளமுடன். பேர் என்னம்மா? என் பேர் கவிதா, நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுமா சொல்லுமா. ஐயா இப்ப கொஞ்ச நாளா இப்ப எங்க அம்மாக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க ஐயா. அது எப்படின்னா கீழே குனிஞ்சா எங்க அம்மாக்கு வந்து ஒரு மாதிரி கேர் ஆகுது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல வந்து ரத்தம் வந்து கெட்டு போயிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு சொல்றாங்க. இது எப்படி நம்புறது? ஆமா, ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேம்மா, நேர்ல வந்து பாருங்க. கீழே குனியும் பொழுது 3 மடங்கு இதயம் வேலை அதிகமாகுது. அதனால ஜென்ரலா என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து எழுந்துருங்க, குனிஞ்சு செய்யறதை அவாய்ட் பண்ணுங்க. 2வது, குனியும் பொழுது வந்து மூளைக்கு போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அதனால வரலாம். அதுக்கும் சில டெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா சரிப்படுத்திடலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். கழுத்து கூட டக்குன்னு வேகமால திருப்பக்கூடாது. நம்ம மனவளக்காளி அந்த எக்ஸசைஸ் ரெகுலரா அது கேர்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாம. இல்லங்க ஐயா, இப்ப இது ஐயா சொல்லுமா. இல்ல இது ரத்த கெட்டதுனாலவா இல்ல வேற ப்ராப்ளமா? அது செக் பண்ணாதான் சொல்ல முடியுமா. இப்ப வந்து அதுல வந்து சில மாதிரிகள் இருந்தா சரிப்படுத்தலாம், அது வந்து உங்களுக்கு அதுவும் பிரச்சனையா இருக்க முடியாது. கட்டாயம் செய்யப்படும், உங்க டாக்டர் கிட்ட கேட்டு செய்யலாம். நீங்க வந்து பாக்குறதுனால பாக்கலாம். மதன் எனக்கு விட கொடுக்குறீங்களா மதன்? கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி மதன், உங்க பயணம் தொடரட்டும். நன்றி. நன்றிங்க. நன்றி. வாழ்வுடன். நன்றிங்க. வாழ்க. நன்றி ஐயா. நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. இப்போது ஐயா இறைமதன் ஐயாவிடம் கேள்வி கேட்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.